Dear children, நம்ம இந்த வீடியோல constructor overloading பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 252ல இருக்கு. நம்ம previous வீடியோல function overloadingனா என்னன்னு பார்த்தோம். function overloadingனா same nameல more than one function நம்ம கொடுத்திருப்போம். same function name with different arguments அதான் function overloadingனு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா add ஏதோ ஒரு function name கொடுத்திருக்கோம். அடுத்து add தான் function name கொடுத்திருக்கோம். பட் இங்க parameters வந்து டிஃபரெண்டா இருக்கும். இந்த எங்க பாத்தீங்கன்னா எந்த parametersமே கொடுக்கல. இங்க பாத்தீங்கன்னா 2 parameters கொடுத்திருக்கோம். இதே மாதிரி சேம் ஃபங்க்ஷனிங் வித் டிஃபரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். இப்போ இங்க நம்ம பார்க்க போறது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேமும் நம்மளுடைய கிளாஸ் நேமும் சேமா இருந்தா அதான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸை எப்படி ஓவர்லோட் பண்றதுன்னா இங்க பார்க்க போறோம். See here, function overloading can be applied for constructors, as constructors are special functions of classes. The constructors நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம். கிளாஸோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டர்ஸ். இங்க நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடியே இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸுக்கும் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் இருக்காது, பட் பாராமீட்டர்ஸ் இருக்கும். பாராமீட்டர்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனை ஓவர்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், a class can have more than one constructor with different signature. இப்போ ஒரு கிளாஸ்ல நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அதான் a class can have more than one constructors with different signature. different signatureனா அதோட parameters வந்து கம்பல்சரியா டிஃபரெண்டா இருக்கணும். இங்க ஃபங்க்ஷனே மட்டும்தான் சேமா இருக்கும். இதோடைய ஆர்குமெண்ட்ஸ் அதாவது parameters வந்து கம்பல்சரியா டிஃபரெண்டா இருக்கணும். இதான் சிக்னேச்சர்னு சொல்லணும். டிஃபரெண்ட் சிக்னேச்சர். டிஃபரெண்ட் சிக்னேச்சர்னா அதோட நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இல்ல டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கம்பல்சரியா டிஃபரெண்டா இருக்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எந்த பாராமீட்டர்ஸ்மே நம்ம கொடுக்கல. இந்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா 2 பாராமீட்டர்ஸ் கொடுத்திருக்கோம். சோ இதான் டிஃபரெண்ட் சிக்னேச்சரோட நம்ம 2 ஃபங்க்ஷன்ஸ் இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். 2 கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்க்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரும் யூஸ் பண்ண போறோம். 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்னெல்லாம் தெரியும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறம் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறம் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கு. சோ இந்த 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரும் நம்ம இங்க யூஸ் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம். இங்க 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல ஆட் பண்ண போறோம். இப்போ உங்க கையில டெக்ஸ்ட் புக் இருந்துச்சுன்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது வந்து கொஞ்சம் லென்த்தியான ப்ரோக்ராம். சோ இது வந்து ஒரு 4 ஸ்லைட்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல் நேம் ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அடுத்தது நம்ம இங்க கிளாஸ் ஆட்னு ஒரு கிளாஸ் இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். நம்மளுடைய கிளாஸ் நேம் ஆட். இந்த கிளாஸுக்குள்ள நம்ம 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரை இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த கிளாஸ் ஓபன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ்க்குள்ளாடி கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் டேட்டா மெம்பர்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்கோம். இங்க எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபைரும் கொடுக்கல. சோ டிஃபால்ட்டா பிரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் எடுத்துக்கும். இங்க num1 num2 sum இந்த 3 டேட்டா மெம்பர்ஸும் பிரைவேட் மெம்பர்ஸா இருக்கும். இப்ப 2 நம்பர்ஸ் ரீட் பண்ணி நம்ம ஆட் பண்ண போறோம். 2 நம்பர்ஸ் ரீட் பண்றதுக்காக தான் num1 num2 2 வேரியபிள்ஸ் கொடுத்திருக்கோம். அடுத்து 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்காக sum ன்னு another வேரியபிள் கொடுத்திருக்கோம். இப்போ இந்த 3 டேட்டா மெம்பர்ஸும் பிரைவேட் மெம்பர்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கீழ பப்ளிக் மெம்பர்ஸ் கொடுத்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஆட் ஆஃப் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். ஏன் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்னா இங்க நம்மளுடைய கிளாஸ் நேம்லயே நம்ம ஃபங்க்ஷன் நேமும் கொடுத்திருக்கோம். அதனாலதான் இதை கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் சொல்றோம். இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு எந்த ரிட்டர்ன் டைப்பும் இருக்காது, பட் பாராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நம்ம எந்த பாராமீட்டர்ஸுமே கொடுக்கல, அதனாலதான் இதை டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் இங்க கொடுத்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு எப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்ப என்ன ஆகும், இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காவே கால் ஆகும். கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணிருக்கோம். இந்த பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல பாத்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் நேம் தான். கிளாஸ் நேம்லயே நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், பட் பாராமீட்டர்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். பாராமீட்டர்ஸ் இங்க கொடுத்திருப்போம். இங்க 2 பாராமீட்டர்ஸ் கொடுத்திருக்கோம். அதனால இந்த பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்றோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பாடி இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே கிளாஸ் நேம்ல அனதர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்திருக்கோம். ரெஃபரன்ஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்திருக்கோம். சோ இதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இங்க நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். எப்போ இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றோம் அப்போ கால் ஆகி இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்.
நெக்ஸ்ட் டூ நம்பர்ஸ் ரீட் பண்றதுக்காக கெட் டேட்டா அப்படின்னு another ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனையும் கிளாஸுக்குள்ளாடி டிஃபைன் பண்ணிருக்கோம். எப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோமோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க டூ நம்பர்ஸ் ரீட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த டூ நம்பர்ஸையும் ஆட் பண்றதுக்காக அடிஷன் ஆஃப் அப்படின்னு another ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். நம்ம எப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்றோமோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த டூ நம்பர்ஸும் ஆட் ஆகி சம்மில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் கிளாஸுக்குள்ளாடி another ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம். இது வந்து நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றதுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றதுக்காக another ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் தான் புட் டேட்டா ஃபங்க்ஷன். நம்ம இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுமோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி இங்க நம்ம என்ன அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ண கொடுத்துருக்கோமோ அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். இந்த அடிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், புட் டேட்டா ஃபங்க்ஷன், அப்புறமா இந்த கெட் டேட்டா ஃபங்க்ஷன், இந்த மூணு ஃபங்க்ஷனுமே கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கிடையாது, நார்மல் மெம்பர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து பார்க்கலாம். நம்ம ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஆட் இந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஏன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணோம்னா இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். இப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். அப்புறம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம அந்த பராமீட்டர்ஸ் கொடுத்துருப்போம்ல, அந்த பராமீட்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்க ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுமோ அந்த ப்ராப்பர் பராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட் ஏ இப்போ என்ன ஆகுது, நம்மளுடைய டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. இங்கதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த ஆட் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்கோம், நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்றதுக்கு கொடுத்திருக்கோம். மெசேஜ் டிஸ்பிளே பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது. cout/n நியூ லைன்ல கன்ஸ்ட்ரக்டர் வித்தவுட் பராமீட்டர்ஸ் அப்படின்னு இங்க ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல கன்ஸ்ட்ரக்டர் வித்தவுட் பராமீட்டர்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 3 டேட்டா மெம்பர்ஸ் கொடுத்திருக்கோம்ல, இந்த 3 டேட்டா மெம்பர்ஸுக்கும் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். num1 வேரியபிளுக்கு 0 இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம், num2க்கு 0 இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம், sumக்கு 0 இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். இந்த 3 வேரியபிள்ஸுக்கும் வேல்யூஸ் இனிஷியலைஸ் ஆகுது. இப்போ இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் another ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். b ன்னு another ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம். இப்போ இங்க என்ன ஆகும்னா பராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் நம்ம என்ன பண்றோம் 10,20 அப்படின்னு 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம். இப்போ நம்மளுடைய பராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இங்க கால் ஆகுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் நம்ம பராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோம். S1க்கு 10 பாஸ் பண்ணோம், S2க்கு 20 பாஸ் பண்ணோம். இப்போ S1 வேரியபிளோட வேல்யூ 10, S2 வேரியபிளோட வேல்யூ 20. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்கோம், cout பராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நியூ லைன்ல பராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு இங்க டிஸ்பிளே ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா அவுட்புட் ஸ்கிரீன்ல நம்ம பராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இந்த டேட்டா மெம்பர்ஸுக்கு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்றோம். இப்ப num1 வேரியபிளுக்கு நம்ம இங்க பாஸ் பண்ண அந்த S1க்கு பாஸ் பண்ண அந்த 10 அசைன் பண்றோம். num1 வேரியபிளோட வேல்யூ S1ஓட வேல்யூ என்னது 10. இப்ப 10 num1க்கு அசைன் ஆகும். அடுத்தது num2க்கு நம்ம S2க்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணோமோ அந்த வேல்யூ num2க்கு அசைன் ஆகும். இப்ப நம்ம 20 பாஸ் பண்ணோம், அந்த 20 தான் num2க்கு அசைன் ஆகும். இங்க நம்ம சம்முக்கு 0 அசைன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டேட்டா மெம்பர்ஸ் அதாவது இந்த வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் நியூ வேல்யூஸ் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல again c ன்னு another ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்றோம்னா b ஆப்ஜெக்ட்டோட வேல்யூஸை காப்பி பண்றோம். இதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இங்க பாத்தீங்கன்னா நம்ம காப்பி கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்றோம். c of b. இப்போ b ஆப்ஜெக்ட்டோட வேல்யூஸ் 10,20. இது வந்து என்ன ஆகும், இந்த c ஆப்ஜெக்ட்டுக்கு காப்பி ஆயிடும். சோ இப்போ இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டரை நம்ம இங்க கால் பண்றோம். இங்கதான் நம்ம காப்பி கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கோம். cout/n. இப்போ நியூ லைன்ல காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இங்க பாத்தீங்கன்னா அவுட்புட் ஸ்கிரீன்ல காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் num1 is equal to a.num1. பாத்தீங்கன்னா b ஆப்ஜெக்ட்டோட வேல்யூஸ் நம்ம c ஆப்ஜெக்ட்டுக்கு காப்பி பண்றோம். சோ b ஆப்ஜெக்ட்ல நமக்கு num1 வேரியபிளோட வேல்யூ 10 இருந்துச்சு. சோ அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்றதுக்கு தான் இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்றோம். a.num1 அப்படின்னு யூஸ் பண்றோம். இப்ப num1 வேரியபிளோட வேல்யூ 10 இங்க num1க்கு அசைன் ஆகும். அடுத்தது num2 வேரியபிளோட வேல்யூ ரெஃபர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் a.num2.
இப்ப num2 வேரியபிளோட வேல்யூ 20 அந்த 20 இந்த num2 க்கு அசைன் ஆகும் இங்கே நம்ம சம்முக்கு 0 தான் அசைன் பண்ணிருக்கோம் மெயின் ஃபங்க்ஷன்ல நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் a டாட் கெட் டேட்டா இப்போ இது வந்து நார்மல் மெம்பர் ஃபங்க்ஷன் இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கிடையாது கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நம்ம இதே மாதிரி கால் பண்ணிக்கலாம் இப்ப நார்மல் மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் நேம் அதுக்கப்புறம் டாட் ஆபரேட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும் இங்க நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேம் a டாட் கெட் டேட்டா இப்போ இங்க கெட் டேட்டா ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் இப்போ இங்க தான் இந்த கெட் டேட்டா ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன்ல என்ன கொடுத்திருக்கோம் அவுட்புட் ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் டிஸ்ப்ளே பண்றதுக்கு இங்க கொடுத்திருக்கோம் சி அவுட் நியூ லைன்ல என்டர் டேட்டா அப்படின்னு இங்க டிஸ்ப்ளே ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா அவுட்புட் ஸ்கிரீன்ல என்டர் டேட்டா அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும் நெக்ஸ்ட் சி இன் num1 num2 இப்போ என்ன பண்றோம் num1 num2 2 வேரியபிள்ஸ்க்கு 2 வேல்யூஸ் ரீட் பண்றோம் அந்த 2 வேல்யூஸ் தான் 20 30 இப்ப num1 வேரியபிளுக்கு 20 ரீட் பண்ணிருக்கோம் num2 வேரியபிளுக்கு 30 ரீட் பண்ணிருக்கோம் இப்போ பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் again மெயின் ஃபங்க்ஷன்ல வரும் மெயின் ஃபங்க்ஷன்ல நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் a டாட் அடிஷன் ஆஃப் இப்போ இங்க என்ன பண்றோம்னா இந்த a ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அடிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்றோம் இது நார்மல் மெம்பர் ஃபங்க்ஷன் சோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் கம்பல்சரியா யூஸ் பண்ணுவோம் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஆபரேட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் இப்போ இந்த அடிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் ஆகுது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் நம்ம a ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஆல்ரெடி என்ன பண்ணோம் 2 வேல்யூஸ் ரீட் பண்ணோம் c in num1 num2 num1 வேரியபிளுக்கு 20 ரீட் பண்ணோம் num2 வேரியபிளுக்கு 30 ரீட் பண்ணோம் இப்போ இந்த வேல்யூஸ் num1ல 20 இருக்கும் num2ல 30 இருக்கும் இப்போ இந்த 20 plus 30 50 இந்த sum வேரியபிளுக்கு 50 அசைன் ஆகும் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் again மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும் இப்போ மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ல நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் b டாட் அடிஷன் ஆஃப் இப்போ இந்த b ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி இந்த அடிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்றோம் இப்போ இந்த b ஆப்ஜெக்ட் எதுக்காக கிரியேட் பண்ணோம்னா நம்ம பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்றதுக்கு b ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் இப்போ b ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் 2 ஆர்குமெண்ட்ஸ் 10,20 அப்படின்னு 2 வேல்யூஸ் ஆர்குமெண்ட்ஸா பாஸ் பண்ணோம் இப்போ என்ன பண்றோம் இந்த b ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி அடிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்றோம் இப்போ இந்த அடிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணிட்டோம் இங்க பாத்தீங்கன்னா b ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம பாஸ் பண்ண வேல்யூஸ் இங்க அசைன் ஆகும் இப்ப num1 வேரியபிளுக்கு 10 அசைன் ஆகும் num2 வேரியபிளுக்கு 20 அசைன் ஆகும் இப்ப 10 plus 20 30 இந்த சம்ல இனிஷியலைஸ் ஆகும் இப்ப சம் வேரியபிளோட வேல்யூ 30 இப்போ again இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ல வரும் நெக்ஸ்ட் மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ல c டாட் அடிஷன் ஆஃப் இப்போ c ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணோம் காப்பி கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்றது c ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் இங்க என்ன ஆகுது b ஆப்ஜெக்ட்டோட வேல்யூஸ் இங்க அப்படியே காப்பி ஆகுது b ஆப்ஜெக்ட்டோட வேல்யூஸ் 10,20 சோ இப்போ என்ன பண்றோம் 10,20 ஓட நம்ம இந்த அடிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்றோம் again இந்த அடிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா num1 வேரியபிளோட வேல்யூ 10 num2 வேரியபிளோட வேல்யூ 20 இப்போ இங்க b ஆப்ஜெக்ட்டோட அதே சேம் வேல்யூஸ் c ஆப்ஜெக்ட்டுக்கு காப்பி ஆகுது இப்போ இந்த சம் வேரியபிளோட வேல்யூ 30 இப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆச்சு again நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும் மெயின் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா cout /n ஆப்ஜெக்ட் a இப்போ இங்க அவுட்புட் ஸ்கிரீன்ல ஆப்ஜெக்ட் a அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும் a ஆப்ஜெக்ட்டோட வேல்யூஸ் நம்ம இப்போ டிஸ்ப்ளே பண்ண போறோம் இப்போ a டாட் புட் டேட்டா ஆஃப் இப்போ என்ன பண்றோம் a ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி புட் டேட்டா ஃபங்க்ஷனை இன்வோக் பண்றோம் a ஆப்ஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணோம் 20,30 அப்படின்னு 2 வேல்யூஸ் ரீட் பண்ணி நம்ம சம்ல 50 இருக்கு இப்போ என்ன வேல்யூஸ் டிஸ்ப்ளே ஆகும்னு பார்க்கலாம் இப்போ புட் டேட்டா ஃபங்க்ஷன் நம்ம இன்வோக் பண்றோம் இப்போ இங்க தான் நம்ம இந்த புட் டேட்டா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம் இப்போ இந்த புட் டேட்டா ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன்ல என்ன கொடுத்திருக்கோம் cout /n the numbers are அவுட்புட் ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் டிஸ்ப்ளே பண்றோம் என்ன மெசேஜ்னா the numbers are அப்படின்னு மெசேஜ் டிஸ்ப்ளே பண்றோம் இப்போ நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல the numbers are அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும் நெக்ஸ்ட் cout num1 இங்க num1 வேரியபிளோட வேல்யூ 20 இங்க 20 டிஸ்ப்ளே ஆகும் அதுக்கப்புறம் /t tab ஸ்பேஸ்னா 4 white space இங்க டிஸ்ப்ளே ஆகும் அதுக்கு அடுத்து num2 வேரியபிளோட வேல்யூ 30 இங்க டிஸ்ப்ளே ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் cout /n நியூ லைன்ல the sum of the integer numbers are அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும் the sum of the numbers are sum வேரியபிளோட வேல்யூ வந்து 50 இப்போ 50 இங்க டிஸ்ப்ளே ஆகுது இங்க பாத்தீங்கன்னா நம்ம a ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் இந்த புட் டேட்டா ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணி இந்த பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம் இப்போ பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் again மெயின் ஃபங்க்ஷன்ல வரும் மெயின் ஃபங்க்ஷன்ல நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் cout
நியூ லைன்ல ஆப்ஜெக்ட் பி அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பி அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இந்த பி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், இந்த புட் டேட்டா ஃபங்க்ஷனை இன்வோக் பண்றோம். இப்போ இந்த புட் டேட்டா ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகுது. இங்கதான் புட் டேட்டா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம். எகைன் இந்த புட் டேட்டா ஃபங்க்ஷன் கால் ஆகுது. கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கோம். சி அவுட் நியூ லைன்ல த நம்பர்ஸ் ஆர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இப்ப த நம்பர்ஸ் ஆர் அப்படின்னு இங்க டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சி அவுட் num1. இப்ப நம்ம பி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம். இப்ப பி ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணோம், பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணோம். 10,20 அப்படின்னு 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணோம். அந்த 10,20 தான் num1 num2ல இருக்கு. சம் வேரியபிள்ல 30 இருக்கு. சோ num1 வேரியபிளோட வேல்யூ 10 இங்க 10 டிஸ்பிளே ஆகும். அடுத்து num2 வேரியபிளோட வேல்யூ 20 இங்க டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் சி அவுட் ஸ்லாஷ் நியூ லைன்ல the sum of the numbers are. இப்போ இது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். இங்க சம் வேரியபிளோட வேல்யூ 30. இந்த 30 இங்க டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் எகைன் மெயின் ஃபங்க்ஷன்ல வரும். மெயின் ஃபங்க்ஷன்ல நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சி அவுட் ஸ்லாஷ் n ஆப்ஜெக்ட் சி. இப்ப நியூ லைன்ல ஆப்ஜெக்ட் சி அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சி டாட் புட் டேட் ஆஃப். இப்போ இந்த சி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த புட் டேட் ஆஃப் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்றோம். இப்போ சி ஆப்ஜெக்ட் எதுக்காக கிரியேட் பண்ணோம்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்றதுக்காக சி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். இப்போ என்னவாகும், பி ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் தான் நம்ம சி ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணிருக்கோம். சோ இந்த புட் டேட்டா ஃபங்க்ஷனை இன்வோக் பண்றோம். again இந்த புட் டேட்டா ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ல இப்போ நியூ லைன்ல the numbers are அப்படின்னு டிஸ்பிளே ஆகுங்க. பாத்தீங்கன்னா the numbers are அப்படின்னு இங்க டிஸ்பிளே ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் சி அவுட் num1 வேரியபிளோட வேல்யூ 10. அடுத்து 4 ஒயிட் ஸ்பேஸ்க்கு அப்புறம் num2 வேரியபிளோட வேல்யூ டிஸ்பிளே ஆகும். num2 வேரியபிளோட வேல்யூ 20 டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சி அவுட் நியூ லைன்ல the sum of the numbers are அப்படின்னு அவுட்புட் ஸ்கிரீன்ல அப்படியே டிஸ்பிளே ஆகும். the sum of the numbers are இங்க சம்மோட வேல்யூ 30. ஆனா பி ஆப்ஜெக்டோட சேம் வேல்யூஸ் தான் சி ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணிருக்கோம். சோ 30 இங்க டிஸ்பிளே ஆகும். இப்போ பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் எகைன் மெயின் ஃபங்க்ஷன்ல வரும். ஃபங்க்ஷன்ல நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கிடையாது, இதோட எண்ட் ஆகுது. சோ பாடி ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் ends with closing curly brace. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதான் நம்ம ப்ரோக்ராமோட அவுட்புட். இதான் நம்ம ஹோல் ப்ரோக்ராமோட அவுட்புட். இப்போ இந்த ப்ரோக்ராமோட டெமோ பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே சேம் ப்ரோக்ராம் தான், லெந்தி ப்ரோக்ராமா இருக்கு. அதே சேம் எக்ஸ்பிளைன் பண்ண அதே சேம் ப்ரோக்ராம் தான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் போயிட்டு ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணா இங்க எந்த எரோஸுமே இல்ல. எரோ 0, வார்னிங் 0வா இருக்கு. சோ இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் போயிட்டு ரன் பண்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரன் பண்ணும்போது நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல கன்ஸ்ட்ரக்டர் வித்தவுட் பாராமீட்டர்ஸ், பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது என்டர் டேட்டா. இங்க நம்ம 2 நம்பர்ஸ் கொடுக்குறோம். 20,30. நம்ம டெக்ஸ்ட் புக்ல பார்த்து அதே சேம் நம்பர்ஸ் இங்க கொடுக்கலாம். அடுத்து என்டர் பண்ணும்போது நமக்கு இங்க அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஏ யூஸ் பண்ணி 2 நம்பர்ஸையும் நம்ம ரீட் பண்ணோம். 20,30 அப்படின்னு 2 நம்பர்ஸ் ரீட் பண்ணோம். அதோட சம் இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. the sum of the numbers are 50. அப்புறம் பி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், டிஸ்பிளே பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா 10,20 நம்ம இங்க பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் பண்ணும்போது 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணோம், 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோம். அந்த ஆர்குமெண்ட்ஸ் தான் 10,20. இப்போ அதோட சம் தான் the sum of the numbers are 30. நெக்ஸ்ட் சி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் பண்ணோம். சோ இங்க பி ஆப்ஜெக்டோட சேம் வேல்யூஸ் இங்க காப்பி ஆயிருக்கும். So the numbers are 10,20. The sum of the numbers are 30 இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. இதான் நம்ம ப்ரோக்ராமோட அவுட்புட். எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் போட்டு பாருங்க, டிஃபரெண்ட் வேஸ்ல போட்டு பாருங்க. மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். இங்க நம்ம 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரும் யூஸ் பண்ணோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணோம், பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணோம், அப்புறமா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணோம். இந்த 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.